11 லட்சம் இறால் குஞ்சுகள் ராமேஸ்வரம் கடலில் மிதக்க விட்டு விஞ்ஞானிகள் சாதனை. மத்திய மீன்துறை விஞ்ஞானிகள் உற்பத்தி செய்த 11 லட்சம் இறால் மீன் குஞ்சுகள் ராமேஸ்வரம் அருகே கடலில் விடப்பட்டன. பாக்ஜலசந்தி கடலில் ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் புதுக்கோட்டை, நாகை மாவட்டத்தில் இருந்து 4000 விசைப்படகுகளில் மீனவர்கள் இறால் மீன் பிடிக்கின்றனர். தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலை கடலில் மாறிவரும் தட்பவெப்பத்தால் அழிவின் விளிம்பில் இறால் மீன்கள் உள்ளது. இதனால் மீனவர்கள் பாதிப்பு அடைவதை தடுக்க ராமேஸ்வரம் அருகே மண்டபத்தில் உள்ள மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தில் 11 லட்சம் இறால் குஞ்சுகளை விஞ்ஞானிகள் உருவாக்கினர். இவற்றை நேற்று ராமேஸ்வரம் அருகே உள்ள தண்ணீர் ஊற்று கடலில் ஆட்சியர் வீரராகவராவ், மீன் ஆராய்ச்சி நிலைய தலைமை விஞ்ஞானி ஜெயக்குமார், மத்திய மீன் ஆராய்ச்சி நிலைய மேலாண்மை உறுப்பினர் முரளிதரன், விஞ்ஞானிகள் ஜான்சன், சங்கர் ஆகியோர் விட்டனர். முதலாக ஒரே நாளில் 11 லட்சம் இறால் குஞ்சுகளும் 2017-19 பிப்ரவரி வரையிலான காலகட்டத்தில் 3.1 மில்லியன் இறால், நண்டு குஞ்சுகளை கடலில் விட்டு சாதனை படைத்த விஞ்ஞானிகளை மீனவர்கள் பாராட்டினர். ஆட்சியர் வீரராகவராவ் இதுபற்றி கூறுகையில், மத்திய மீனாராய்ச்சி விஞ்ஞானிகள் உற்பத்தி செய்த 11 லட்சம் இறால் குஞ்சுகளால் பாக்ஜலசந்தி கடலில் இறால் இனங்கள் அதிகரிக்கக்கூடும் என்றும், இவை 3 மாதத்தில் 100 கிராம் வளர்ச்சி அடைந்துவிடும் என்பதால் பின்னர் வலைகளில் சிக்கினால் மீனவர்களுக்கு அதிக வருவாய் கிடைக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.